64 பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டாவை பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வெள்ளைப்பாறை கிராமத்தில் வசிக்கும் 64 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாவை பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் வழங்கினார். மேலும் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் கிடைப்பதற்கு சிறப்பு முகாம் அமைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் பெண்களுக்கு லோன் வழங்குவதற்கு கையெழுத்து இட்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாகன விபத்தில் சிக்கி கை கால்களில் பலத்த காயம் ஏற்பட்ட பழனிசாமி வேளாங்கண்ணி உள்ளிட்ட இருவருக்கு 1 லட்சம் ரூபாய் காசோலை வீதம் 2 நபர்களுக்கு முதலமைச்சர் நிதியில் இருந்து வழங்கப்பட்டது. மேலும் இந்த வெள்ளப்பாறை பகுதி அருகே உள்ள மேல் வெள்ளைப்பாறையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் கடந்த 10 வருடம் ஆகியும் வீட்டிற்கான காலிமனை இடம் இதுவரை வழங்கவில்லை என்றும் தொடர்ந்து கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்களிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இந்த கூட்டத்தில் சில பெண்கள் குற்றம் சாட்டி சென்றதும் குறிப்பிடத்தக்கது. 4 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மக்கள் தலைவர் திராவிட மாடல் நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் பேசி அடுத்த நாளே அந்த இடத்தை போய் பார்த்து அளக்க சொல்லி அளந்து இன்றைக்கு அந்த இடம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த இடத்தை எடுத்து ஒழுக்கப்பட்டு ஒரு 13 நபர்களுக்கு என்னிடத்துல இப்போ பட்டா வச்சிருக்காங்க. 13 பேர் கொடுத்தோம்னா அடுத்த துணை முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடைய கவனத்திற்கு எடுத்து நாங்க வெள்ளப்பாறை பகுதியில சொந்த வீடு கிடையாது. மேல் வெள்ளப்பாறையில வசிக்கிறோம். சொந்த வீடு கிடையாது. எல்லாருமே வாடகை வீட்டுல தான் வசிக்கிறோம். 10 வருஷமா நாங்க எங்களுக்கு ஒரு சொந்த இடம் வேணும், நிலம் வேணும்னு ஒவ்வொரு கட்சியிலையும் நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். எந்த கட்சியுமே எங்களுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கவே இல்லை.